வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பச்சை கடலைக்காய். இது பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுட்டு வர ஸ்நாக்ஸு. இது நிறைய சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, பாதாம் கீக்கோலாம் இருக்குது. ஆனால் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது. இது வாங்கிட்டு ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா வறுத்தது இப்போ பண்ணுறதில்ல. அது வடசட்டியில் மண் போட்டு எல்லாம் வறுக்கணும். அது யாரும் இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா ரோஸ்டடு பீனட்ஸ் பேக்கெட்ஸ்லேயே கிடைக்கிறனால அது வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இது தொல்லியோடையே அப்போல்லாம் வறுப்பாங்க மண் போட்டு வடசட்டியில். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. இப்போ பச்சை கடலைக்காய் ஓவன்லேயே எப்படி வறுத்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வாங்கிட்டு நல்லா மண் நிறையா இருக்கும். ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சொத்தையெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க, பிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துட்டு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி பாய்லிங் வாட்டர் எடுத்துக்கோங்க. தலை தண்ணி கொதிச்சிருக்கு. இதில் இந்த கடலைக்காயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும் இந்த தண்ணியிலேயே. அப்படியே தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்பயும் மேலே தான் மிதந்துட்டுருக்கும், இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸு இல்லைன்னா 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சு. தண்ணியை வடித்து விட்டேன். இந்த ஓவன் பிளேட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். தண்ணி நிற்கலை, ஆனால் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் இதில், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த கடலைக்காயும் ரொம்ப உதறாமல் அந்த லேசான ஈரத்தோடு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஆனால் ஈரமாக இருக்கணும். இந்த பிளேட்டும் ஈரமாக இருக்கணும், கடலைக்காயும் ஈரமாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப வரன்னு ஆகிடும். இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு படி கடலைக்காய் வாங்கினேன். இது இவ்வளோதான் அந்த பிளேட் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதில் ஒரு லேயர் மட்டும் பரப்பின மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இது மேலே இன்னும் ஜாஸ்தியான அளவு வைக்கிறதா இருந்தால் இன்னொரு தடவை தான் வைக்கணும். இது மேலே எக்ஸ்ட்ராவாக 2 லேயர் இது வழிய வச்சிங்கன்னா இது ரோஸ்ட் ஆகாது. எல்லா கடலைக்காயும் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க, ஒரு லேயர் மட்டும். இப்போ இது ஓவனில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் வைக்கிறேன். அப்புறமா எடுத்து செக் பண்ணி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வேணா ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வச்சுக்கலாம். ஏன்னா கடலைக்காயை பொறுத்து தான் அது. ஒன்று பிஞ்சாக இருக்கும், ஒன்று நல்லா திரண்ட காயாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் வைக்கிறேன். நான் 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்துருந்துச்சு, ஆனால் ரோஸ்ட் ஆகலை. அதனால மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நான் வச்சேன். டோட்டலாக 12 மினிட்ஸ் வச்சேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ தான் எடுத்தேன் வெளியே. சுத்தமாக தண்ணியே இல்லை. நல்லா பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு கடலைக்காய். இது உளிச்சு சாப்பிடும்போது நீங்கள் சட்டியில் வறுத்தா கூட கருப்பாக இருக்கும். கையெல்லாம் வாயெல்லாம் கருப்பாயிடும். இது நீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வெளியவே கூட 2-3 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஈரம் இல்லாதனால. வறுத்த கடலைக்காய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆறினோடனே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். வறுத்த கடலைக்காய் தொல்லியோட நிறைய பேர் பிடிச்சிருக்கும், ஆனால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இது இந்த கடலைக்காயோட ஒரு பீஸ் வெல்லம், அச்சு வெல்லம்லாம் அப்போ வச்சு, அச்சு வெல்லம் ஒரு மாதிரி ஸ்கொயராக ஷேப்பாக இருக்கும், அந்த அச்சில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அது கடலைக்காய் சாப்பிடும்போது அது வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வெல்லம் எதுக்கு சாப்பிட்றேன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த கடலைக்காயில் கொஞ்சம் பித்தம் இருக்கும். ஜாஸ்தியாக சாப்பிட்டா பித்தம்னு சொல்லுவாங்க. அந்த பித்தத்தையும் இந்த வெல்லம் எடுத்துரும். அதே மாதிரி இதில் ப்ரோட்டீனும் இதில் அயன் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி கடலைக்காயை வறுத்துட்டு உப்பு ஆயில் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வச்சுக்கலாம் 2-3 நாளைக்கு. இது ரொம்ப விலை கம்மியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓவனில் எப்படி சிம்பிள் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.